நஷ்டம் நீக்கி லாபம் அருளும் நடுச்சத்திரம் காசி விஸ்வநாதர். விருதுநகர் மாவட்டம் நடுச்சத்திரம் கிராமத்தில் உள்ளது 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த காசி விஸ்வநாதர் ஆலயம். இந்த ஆலயம் கோவில் அமைப்பில் பல அதிசயங்களையும் அற்புதங்களையும் கொண்டது. இக்கோவிலில் இறைவன் ஸ்ரீ காசி விஸ்வநாதர், இறைவி ஸ்ரீ அன்னபூரணி. இந்த ஊரில் உள்ள சிவபக்தர்கள் இந்த ஸ்ரீ காசி விஸ்வநாதர் ஸ்ரீ அன்னபூரணி திருக்கோவிலை இந்தியாவின் 2வது காசி என்றே கொண்டாடுகிறார்கள். இந்த ஆலயத்தின் வரலாறை காண்போம். சுமார் 1200 ஆண்டுகளுக்கு முன் பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்ட கோவில் இது. இங்கு வற்றாத நூபுர கங்கை தீர்த்த கிணறு உள்ளது. இந்த கோவில் காசியிலிருந்து நேர்கோட்டில் அமைய பெற்றிருப்பதாக சொல்கிறார்கள். தற்போது கோவில் அமைந்துள்ள இடம் அப்போது வனமாக இருந்திருக்கிறது. இந்த வனப்பகுதியின் வழியாகத்தான் கன்னியாகுமரியிலிருந்து காசிக்கு செல்லும் பக்தர்கள் பயணம் மேற்கொள்வார்கள். கோவிலின் அருகிலேயே ஓர் அழகான நீர்நிலை உள்ளது. இப்பகுதியை ஆண்ட பாண்டிய மன்னர்கள் இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு காசிக்கு செல்லும் பக்தர்களுக்கு ஏதுவாக இந்த ஆலயத்தை காசியில் உள்ளது போன்றே வடிவமைத்திருக்கின்றனர். இந்த வழியாக காசிக்கு செல்பவர்கள் இந்த ஆலயத்தில் தங்கி இங்குள்ள சிவபெருமானை தரிசித்துவிட்டு செல்வது வழக்கம். பாண்டிய மன்னர்கள் அப்போதிருந்த குறுநில மன்னர்களான எட்டயபுரம் ஜமீன்தார்களிடம் ஆலய நிர்வாகத்தை ஒப்படைத்தனர். அவர்களது காலத்துக்கு பின் 7000 பண்ணை ஜமீனிடம் பராமரிக்கும் பொறுப்பு வந்து சேர்ந்தது. இவர்கள் சில தலைமுறைகளாக இந்த கோவிலை பராமரித்து பாதுகாத்து வந்துள்ளனர். தொழிலில் நஷ்டமடைந்தவர்கள் தேய்பிரை அஷ்டமி அன்று காலபைரவருக்கு வெள்ளை பூசணிக்காய் ஒன்றை 2ஆக பிளந்து வெள்ளை மிளகு 108 எடுத்து பாதியாக பிரித்து பூசணிக்காயில் வைத்து இலுப்பை எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றினால் தொழில் விருத்தியாகும் என்பது நம்பிக்கை. இது தவிர திருமண வரம் வேண்டி வரும் பெண்கள் பிரதோஷ நாளில் எலுமிச்சை மாலையை அன்னபூரணி அம்மனுக்கு சூடி சுவாமியை தரிசித்துவிட்டு சென்றால் நல்ல வரன் அமையும். அதுபோன்று ஆண்கள் தொடர்ந்து 3 பிரதோஷங்களுக்கு இங்கு வந்து அன்னபூரணி அன்னைக்கு பூமாலை சமர்ப்பித்து வழிபட்டு சென்றால் விரைவில் திருமண மாலை தோல் சேரும். குழந்தை வரம் இல்லாதவர்கள் இளநீர் வாங்கி வந்து அபிஷேகம் செய்தால் குழந்தை பாக்கியம் அமையும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. இந்த கோவிலின் அமைப்பை சற்று பார்ப்போம். பொதுவாக கோவில்களில் அன்னபூரணி அன்னை கிழக்கு நோக்கி வீட்டிலிருந்து அருள்பாலிப்பார். ஆனால் காசிக்கு அடுத்தபடியாக இந்த திருத்தலத்தின் சந்நிதியில் மட்டுமே அன்னபூரணி அம்பிகை தெற்கு நோக்கி காட்சி தருகிறார். இத்தலம் பாண்டியர்களால் கட்டப்பட்டது என்பதற்கு சான்றாக இங்குள்ள தூண்களில் மீன் சின்னம் பொறிக்கப்பட்டுள்ளது. இந்த கோவிலின் தலவிருட்சம் வில்வ மரம். சிவனுக்கு எதிரே நந்தீஸ்வரர் உள்ளார். அவர் ஒரு கண்ணை சிவனை பார்த்தவாறும் மற்றொரு கண்ணை அன்னபூரணியை பார்த்தவாறும் தலை சாய்த்து அமைந்திருப்பது இக்கோவிலின் தனி சிறப்பாகும். கோவிலின் கன்னி மூலையில் பிள்ளையாரும் வாயு மூலையில் வள்ளி தெய்வானை சமேதராக முருகனும் அமைந்துள்ளனர். ஈசான்ய மூலையில் பைரவர் உள்ளார். அக்னி மூலையில் மடப்பள்ளி அமைந்திருக்கிறது. இந்த தளத்தில் அமைந்துள்ள கொடிமரத்தின் அடிப்பாகம் தாமரைப்பூ போன்ற வடி அமைப்புடன் உள்ளது. இங்கு நவக்கிரகங்கள் காணப்படவில்லை. சப்த கண்ணீருடன் தட்சிணாமூர்த்தி சந்நிதி உள்ளது.